வணக்கம். இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் எந்த நேரமும் போர் ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற நிலையில் நாடு முழுவதுமே நாளைக்கு போர் ஒத்திகை நடத்தும்படி மாநில அரசுக்கு மத்திய அரசு அவசரமாக உத்தரவு பிறப்பிச்சிருக்கு. ஜம்மு காஷ்மீரில் பகல்காமில் பாகிஸ்தான் பயங்கரவாதிகளால் தாக்குதல் நடத்தி 26 பேர் இறந்தாங்க. இதுலேருந்து பாகிஸ்தானுக்கு எதிராக மத்திய அரசு நிறைய நடவடிக்கைகளை எடுத்துகிட்டு வருது. அடுத்த நடவடிக்கையாக இப்போ மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, இராணுவ அமைச்சர் ராஜ்நாத் சிங், தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவால், முப்படை அதிகாரிகளோட பிரதமர் மோடியும் திடீர் ஆலோசனை நடத்திட்டு வராரு. இராணுவ செயலர் ராஜேஷ்குமார் சிங் இவங்களெல்லாம் அழைச்சி திடீர் ஆலோசனை திட்டம் இதெல்லாம் மோடி செஞ்சுருக்காரு. இந்த நிலையில் நாடு முழுவதுமே போர் ஒத்திகை நடத்தணும் அப்படின்னு முடிவு செஞ்சுருக்காங்க. மாநில அரசுக்கும் யூனியன் பிரதேசங்களுக்கும் மத்திய உள்துறை அமைச்சகம் அவசர உத்தரவு பிறப்பிச்சிருக்கு. போர் நடக்கும்போது பொதுமக்கள் என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறதுக்கு பயிற்சி அளிக்கிறதே இந்த போர் ஒத்திகை. இது போன்ற பயிற்சி இதுக்கு முன்னாடி 1971 இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் போர் நடக்கிறதுக்கு முன்னாடி கடைசியாக நடத்தப்பட்டது. வான்வழி தாக்குதல் எச்சரிக்கை, சைரன் ஒலி தாக்குதல், சைரன் ஒலிக்க விடுதல், எதிரி விமானங்கள் குண்டு வீச வருவதை எச்சரிக்கக்கூடிய சைரன் ஒலி கேட்டதும் பொதுமக்கள் தாங்கள் செய்து கொண்டிருக்கும் எல்லா வேலையும் விட்டுட்டு உயிரை பாதுகாத்து கொள்ள ஓடி ஒளியணும். சாலைகளில் வீதிகளில் இருந்தால் சட்டுன்னு கீழே படுக்கணும். இந்த சைரன்கள் ஒழுங்காக வேலை செய்தா அப்படிங்கிறத மாநில அரசு முதல்ல டெஸ்ட் பண்ணணும். தாக்குதல் நடந்துடுச்சுன்னா பாதுகாத்து கொள்வது குறித்து பொதுமக்கள் மாணவர்களுக்கு பயிற்சி கண்டிப்பாக தரணும். தற்போதைய தலைமுறையினர் போரை பார்த்து இது வரைக்கும் பார்த்ததில்ல அப்படிங்கிறதுனால இது ரொம்பவும் மிக முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லப்படுது. எதிரி விமானங்கள் அல்லது ஏவுகணைகள் வருவது தெரிந்ததும் நம்முடைய மின்சாரம் துண்டிக்கப்படும். குறிப்பாக தெரு விளக்குகள்லாம் அணைக்கப்படும். வீடுகளில் மின் விளக்குகள் எரிஞ்சதுன்னா அது வெளியே தெரியாமல் இருக்க கதவு ஜன்னல்களை மூடணும். கண்ணாடி ஜன்னலாக இருந்தால் கருப்பு தாள் அல்லது துணியால் மறைக்கணும். மின் விளக்குகளை அப்போது கண்டிப்பாக அணைச்சிடணும். ஏதாவது விபத்து தடுப்பு நடவடிக்கைகள் ஏற்படுது, திடீர் அலர்ட் வந்ததுன்னா உடனே வீட்டுக்கு போய் குடும்பத்தோடு இருக்கணும். எல்லோரும் இதனால் அவசரத்தில் வாகனங்கள் மோதி விபத்து நேர்வது சகஜம். அப்போ என்ன செய்யணும், எப்படிலாம் வேகமாக கொண்டு போகணும், எந்த இடத்துலலாம் நம்ம ஒதுக்குப்புறமாக வைக்கலாம், என்னெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிற பயிற்சிகள் நகரங்கள்லேயும் கிராமங்கள்லேயும் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு விதமாக இருக்கும். அதுக்கு தகுந்தாற் போல் பயிற்சிகள் தரணும். முக்கியமாக ஆலைகள், ஆயுத கிடங்குகளை முன்னாடியே நம்ம மூடி மறைக்கணும். போரில் எதிரிகள் வைக்கக்கூடிய முதல் குறி நம்மளுடைய ஆயுத தளங்களாக தான் இருக்கும். அந்த ஆயுத தளங்கள் எங்கன்னு கண்டுபிடிச்சி அந்த ஏரியாவில் மின் உற்பத்தியை கட் பண்ணுவாங்க. மின் உற்பத்தி நிலையம், டெலிவிஷன் ஸ்டேஷன், டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்ச் இந்த இடங்களில் தான் அவங்க குறி வைப்பாங்க. எந்த இடத்துல அதெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத அவங்க நோட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஆனாலும் குண்டு வீசும்போது விமானங்களோ ஏவுகணையோ வரும்போது அவங்க ஏற்கனவே நோட் பண்ணியிருந்த இடத்துல அந்த நிலையங்கள் இல்லை அப்படிங்கிற தோற்றத்தை உருவாக்கி குழப்பறதுக்காக தான் இந்த மின் உற்பத்தி அதாவது மின்சார இணைப்பை கட் பண்ணுவாங்க. அந்த நேரத்தில் இந்த ஆலைகள் அமைப்புகளை காடு, மரங்கள், செடி, கொடி, துணி, தார்பாய் இதெல்லாம் போற்றி மறைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, மீட்பு பணிக்கான பயிற்சியும் எடுத்துக்கணும். என்னதான் நம்ம உஷாராக இருந்து நம்ம இந்த சூழ்நிலையை மாற்றினாலும் அதை மீறி சில நேரங்களில் நேரடியாக தாக்கப்பட்டு பொதுமக்கள் காயமடையலாம், பாதிப்புகள் ஏற்படும். அந்த நேரத்தில் இறந்தவர்களையும் காயம் அடைந்தவங்களையும் இம்மிடியட்டாக நம்ம பாதுகாப்பான இடங்களுக்கு கொண்டு செல்லணும். இதற்கான பயிற்சி தான் இன்றைக்கி நடத்தணும் அப்படின்னு கவர்மெண்ட் சொல்லியிருக்கு. போர் ஒத்திகை ஆரம்பத்தில் நாட்டோட எல்லையில் வலுப்படுத்தும் விதமாக தான் படைகளையும் தடவாளங்களையும் நம்ம எடுத்து வச்சுருப்போம். இது ஒரு முதல் வகையான போர் ஒத்திகைக்கு மக்கள்லாம் யாரெல்லாம் தயாராக இருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். நன்றி.